சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்ப நீங்க எதுல கவனமா இருக்கணும்? ஒருத்தருக்காக ஜாமீன் போடுவது. மாமா தானே, நாம ஒரு முழுமையான பொறுப்பு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு போய் பொறுப்பு எடுத்துக்கொள்வது கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுவதும் கூடாது. பொறுப்பேற்றுக் கொள்வது, வக்காலத்து வாங்குவது வக்காலத்து. இப்ப மருத்துவ நீதித்துறையில சொல்லோம்னா, இவர் வக்காலத்து வாங்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம பிறருக்காக வக்காலத்து வாங்கவே கூடாது. அதுல கவனமா இருக்கணும். அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிம்மராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி, நல்ல மதிப்பெண்கள் இதெல்லாம் உண்டு. ஏன்னா ஒரு தலைமை இடத்துக்கு போறீங்க அப்படி 100 மாணவர்களுக்கு இடையில சிம்மராசி மாணவர்கள் தெரிகின்ற அளவில், பாராட்டுகின்ற அளவில் வெற்றி காத்திருக்கு. நீங்க இதையும் கவனத்தில் எடுத்துக்கிடணும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கிறது. இப்போ தடை, திருமண தடை விலகும், ஒரு காரிய தடை விலகும். ரொம்ப நாளா கோவிலுக்கு போகாம தடையாயிட்டே இருக்கும், அந்த தடைகள் விலகும். பொதுவா ஒரு முடக்கங்கள் சரியாக போகிறது. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு வச்சா ரொம்ப நாளா அதை செய்ய முடியலையே, ஒரு முடக்கமாவே இருக்குன்னா இந்த நேரத்துல அதுல ஜெயிக்கலாம். அந்த முடக்கங்கள், தடைகள் விலகுகின்றது. அந்த மாதிரியான ஒரு கால நேரம் உங்களுக்கு இப்ப இருக்குது. சரி, இப்ப எதுல நீங்க கவனமா இருக்கணும்?